பாரு. என்னடி ஒரு சொல்ல இல்லைங்க, உங்க அழகை பத்தி எல்லாத்தையும் அப்படி சொல்லு. திருவடி பொற்பாதங்களுக்கு சரி மல்லிகை முள்ளிகை இருவாசி கோமம் தானம் சொல்லக்கூடிய மலர்களை எல்லாம் கொண்டு வந்து செய்தி சுவாமி வணக்கம். என்னடி மொத்தமா என்னடி சொல்லுது திருமணி மாதிரி நீ பண்ண வேண்டாம். இந்த இரண்டாவது கோட்டையை தாங்கள் எப்படி மாட்டிருக்க வேண்டும் தெரிவிக்கா? அம்மா மிரட்டாதீங்க, என்ன சொல்ல கொடுத்து ரெண்டே நாலு தரையோட தலை சீவி விடாத மாதிரி எத்தனை அப்படி தலையிலேயே இருக்குதே கீழே முடிய எங்க வீட்டுக்காரர் தூங்கும் போது மூச்சு மரம் தண்ணி தலையில அடிச்சு விடுறது சொன்னேன் இல்லையா? அடிச்சு விட்டேன். எங்க அல்ல அப்படியே பேனெல்லாம் இருக்குது. நான் மேலத்தாய அனுப்பிச்சு விட்டு கீழே அடிச்சு விட்டேன். எங்கடா மேல விட்டு கேட்டு இடம் பேசிக்கிறேன் பூச்சி மாதிரி பாருங்க. நீ கங்காட கட்டிட்டு என்ன வீட் கிரீம் போட்டலாமா? இது முடிவுல இருக்கு. இப்படி ஏற்கிறேன் அப்படி எப்படி போய் போயிடுச்சு. திருமணி நீ படுத்த ரெண்டாவது கோட்டையை தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரிவிக்கா?
இருக்கிறார். தேவி, சொல்லக்கூடிய வார்த்தை உன் செவன் கேட்டால் சக்கர பந்திலே தேன்மாரி விழுந்தோ அது ஒரு சித்திமான வார்த்தை சொல்ல போகிறேன். அப்படி சந்தோஷமான விஷயமா? உண்மைதான். அப்படியாப்பட்ட விஷயங்கள் என்ன சுவாமி? திரவிக்கண்டே உன்னிடத்தில் சொல்ல முடியா? சொல்லுங்க. அதாவது தேவருக்கிறான் தலைமுறை வாழக்கூடிய தேவேந்திரன், பிண்டு பிடிக்கக்கூடிய பிரம்மா, காரிக்கப்பட சிவன், அழிக்கப்பட கண்ணன், தண்டித்து வாழக்கூடிய யமன், அனுமதி வரை தெரிவிக்க போகிறேன். அண்ணனை கொன்றவனை படிக்கும்படி வாங்கிய தீர வேண்டும். எப்படி? அதனால் இப்போது தேவரை சென்று அனுமதி வரை கொடையிட்டு இந்த இரண்டாவது கோட்டைக்கு வந்து சேர்த்து போகிறேன். போய் வாங்க பொண்ணமா என்று பொண்ணாட பார்த்து சொல். அதுக்கு நான் சமைத்து உன்னோருக்கு சிறப்பிடிக்க போறாரா? போய் வாங்க பொண்ணம்மான்னு வாய் தெரிந்து வாய் திறந்து உண்மைதான். அப்படி சென்றால் வெற்றி. ஆமா ஓட்டு பற்றியா
ஒரு கையில அடிச்சவர் 2 கையில அடிக்கிறான். சொல்லு சாமி ஏன் பண்ணிக்கிறார்? கட்டிங் வாங்கி தர மாட்டேன். யார் எதுக்கு? ஆளு போய் பண்ணிக்கலாம். இடா போன போது வச்சு என் கூட்டுக்காரர் தேவரை சிறைப்பிடிக்க போறேன்னு சொல்றாரு. ஆமா யாரு முன்ன உங்க அண்ணன் போனாரா? அதாவது அண்ணன் வந்து விடுதலை சென்றார். அதுக்கு உங்க அண்ணன் வில்வலனை தேவர்கள் சூழ்ச்சியால உங்க அண்ணன் வில்வலனை மடித்து விட்டார்கள். சூழ்ச்சி வஞ்சித்தார் மடித்தார். அதனால உங்க அண்ணனே மடித்திட்டார்களே, நீங்க தேவரை சிறைப்பிடிக்க போறேன்னு சொன்னா அந்த தேவர்கள் ஒண்ணு உயிரோடு விடுவாங்களா? ரவி சூழ்ச்சி வஞ்சித்தார் மடித்து நிற்கிறாயா? ஐயோ நீ செத்து போயிட்டீனா? நான் நல்ல சீலை கட்ட முடியாது, கலர் கலரா சீலை கட்ட முடியாது, நான் பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது, நான் வளையல் போட முடியாது, நான் எங்க போகட்டும்? நீ செத்து போயிட்டீனா? ஏங்க கலர் கலரா சீலைக்கும் பூவுக்கும் பொட்டுக்கும் கண்ணாடி வளைக்கும் தான் தெரியுங்க. எண்ணம்லாம் இல்ல. ஏண்டா உயிர் போட என்ன போடுறது நினைக்கிறத விட்டுட்டு பாவாடையான அடிக்கூடாது, பாவாடை தூக்கி விட்டு அடிக்கணுங்க. இருந்தாலும் நீங்க போக வேண்டாம் சாமி. போய் வேண்டாமா? நான் எப்பேற்பட்டவன்? இங்க பாரு, என்ன? என் பேச்சு கேட்டா கேளு, இல்லைன்னா நான் ஒண்ணா இருக்க மாட்டேன். நீ என் பேச்சு கேட்பியா கேட்க மாட்டியா? ஏண்டி? கேட்க முடியாது. சொல்ல கூட வார்த்தை சரியாக ஏற்றுக்கொள்வேன். முறையற்றவற்றை போக வேண்டாம். போக வேண்டாமா? போக வேண்டியா? ஏண்டி? அதாவது யாராக இருந்தாலும் மாதாவி உள்ளோடு சொன்னால் 8 தந்தை கோட்டி கொடுத்தவனுக்கு யாரும் எதிர்கொண்டு இருப்பார். ஆனால் நீ போக வேண்டாம் வாட்டை வைக்கிறேன். நான் எப்படிப்பட்ட உறவற்றவன் உனக்கு நன்றாக தெரியாம பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். என் பேச்ச கேட்பாங்க. இனிமே நான் போறேன்டா போறேன்டா. என்ன குடுத்தாடா போக எந்தூர் எங்கடா குடிச்சா? என்னது? பீப்பேல போது பிடிச்சா? நீ வேலை போட்டு இடம் கொடுத்துருக்கு போந்திருப்பான். எங்கடா பிடிச்ச? நான் போறேன்டா போறேன்டா பேய்ட்டான். எங்கடா போறாங்க? பேச்சு கேளு. என்ன? நீங்க போனீங்கன்னா உயிருக்கு ஆபத்து நேரும். தேவர் எல்லாம் சூழ்ச்சியால உங்களை மடிச்சிருவாங்க. அதனால இங்கே உட்காருங்க நீங்க வாங்க. என்ன அதாவது என்ன முறவாங்க நீ? எப்பேற்பட்ட வருத்தப்பட்டவனா? என்ன முறவாங்க? கொளத்தூர் மரம் கொங்கால மரம். கோலத்தூர் என்றா மாதேஷ் பரம்பரை வேண்டாங்க போவாதீங்க. நீ கனவு கண்டியா? ஒரு கனவு கண்டங்க. என்னடா கனவு கண்ட? கூட்டுக்காரன் காயை வெட்டி அப்படி சொல்றேன். வெட்டி என்று வீர முறைக்கு கொஞ்சம் வருக தேவர்களை திறப்பிடிக்கணும்னு நான் ஒரு கனவு கண்டங்க. மகாராஜாவும் மகாராணியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு போய் அப்படியே உட்கார்ந்தா அப்படியே கண்ணு அசந்துட்டேன். முடிஞ்சிருச்சு. எப்படி கனவு கண்டேன்னு தெரியுமா? எப்படி? போகாத 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 என் ராசமன்னா என் மகாராஜா ஓய் மன்னா ஓய் மன்னா பொன்னாதே தொப்பனோ நானுங்கண்ணே பொன்னாதே தொப்பனோ நானுங்கண்ணே வாசலி மூத்தடா உணவு கண்டே நின்றுகிட்டே ஆமா முழங்கால் வரைய கூட்டுதா இருந்தது. வாசலி மூத்தடா உணவு கண்டே நீங்க உணவு கண்டே பலிக்கூட்டு நீ கீழே உழுவ கண்ட பலிக்கூட்டு நீ கீழே உழுவ கண்ட வாழ மரங்களும் சாய கண்ட பகல்ல சாவான். வாழ மரங்களும் சாய கண்ட சாய கண்ட ராத்திரி நீங்க வண்ணாத்தி புண்டைய கீழே தூக்கி வீதியில நிக்கிற மாதிரி நீ கீழே மண்டி போட்டு புத்தி கேட்ட மனுஷா. இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி என்னத்துல காது போய் வந்து ஆமாங்க சொன்னாரா?
இருந்தால் எப்பேற்பட்ட வருத்தம் இருக்கிறது தெரியுமா? பூக்கள் படுத்த வருமனுக்கு ஒரு தபங்களை செய்து அப்படி தபங்களை செய்து ஆண்டபடி வருமனு கொடுப்பதாக இருந்தால் எப்பேற்பட்ட வரம்? அதாவது எந்த ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பிறந்தா என்ன அடிக்க கூடாது. ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த குழந்தை என்னை கொல்லக்கூடாது. கொல்லக்கூடாது. அப்படியே கொல்ல விட நினைத்தால் எப்பேற்பட்டவன்? அதாவது இந்த உலகத்திலே பெண்ணுடைய யோனி வழியா பிறக்காதவன் அழைக்கணும். தாயினுடைய அங்கத்துல வயிற்றுல பிறக்காது எவங்க உலகத்துல இருக்கிறான்? இல்ல. கொல்ல போறான். அதுக்கு தான் அப்பேற்பட்ட கொடுத்த முடியாது. அப்பேற்பட்ட வருது கேட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அப்படி எதிரியாக ஒருவன் வந்தால் என் உடம்பிலே இருந்து அவருடைய ஆயுதா துளி ரத்தத்தை பொய்மலை சொல்லினால் ஒரு துளி ரத்தத்துக்கு 1000 யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு துளி ரத்தம் பூமியிலே கீழே விழுந்தால் ஆமா, இவரை போல ஆயிரக்கணக்கான வாதாபி அரக்க சூரன் எழுந்து நிற்பாங்களாம். செய்ய வேண்டும். மடிக்க முடியாது. அப்பேற்பட்ட வருத்தம் கொல்லலாம தவிர மடிக்க முடியாது. எங்க வீட்டுக்காரரு சாவ மாட்டாரு. இப்படி வர வாங்கி இருக்கீங்க. அப்பேற்பட்ட வருத்தம் இருக்கிறேன். கவலைப்படுகிறார். அந்த தேவர்களை எடுக்கடிமையாகவும் அந்த தெய்வ பெண்கள் ஒடுக்கடிமைப்படுத்துகிறேன். கவலைப்படுறேன். அப்படி செத்தாலும் நான் இருக்கிற வாய் ஆற செத்தாலும் அப்புறம் கூட இல்லைங்க. ஒவ்வொரு அரியாப்பாயும் செத்து போயிட்டா பொண்டாட்டி விட்டுட்டு ஒரு 20-25 வயசுல நான் இருக்கிறேன். சரி, இப்பேற்பட்ட வரங்களை பெற்ற விஷயம் எனக்கு தெரியாது இல்லையா? அதனால இப்பொழுதே சென்று தெய்வலோகத்திலே இருக்கக்கூடிய தேவரை எல்லாம் சிறப்பிடித்து வந்து நம்ம ரத்னாபுரி கோட்டைக்குள்ள எல்லாத்தையும் பிடிச்சு அடைச்சு வச்சிருங்க. அனுமதி வேறு கவலை வைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதுக்கு முன்னாடி நீ கவலைப்பட வேண்டாம். அனுமதி கொண்டு வந்து இங்கே சிறை வைத்து விட்டால் எப்படா என்னுடைய அண்ணனை கொண்டு வந்து பழிக்கும்படி வாங்கிய அந்த நிம்மதியோடு நாங்கள் இருவரும் ஒரு பதில இருக்கிற இதோட சந்தேகம் இல்ல. எப்படா என்ன என் குட்டுக்காருக்கு என்ன வாங்கி வச்சிட்டோம்? என்ன வாங்கி ஒரு உப்புகள் வாங்கி சரி, போயிட்டு வரீங்க. கண்டு விடுத்து மகரே. நான் ரெடியா இருக்கிறேன். சென்று வா. அவன் செய்யணும். சரி, சென்று வருகிறேன். வெறும் ஒரு ஒத்த மட்டும் கடைசியா மூக்கு பார்த்து கூடாது. அது குத்தி விட பாக்குது. குத்தி கூட போகுதாங்க. வெற்றி எடுத்து போவேன். நீ அந்த அவரு உதட்ட சூப்புனா நீ மூக்க சூப்பா. அது மட்டுமல்ல, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயிரின் மேலான நம்ம கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் ஐயா நமக்காக செல்வம் ஐயா வருகை தந்திருக்கிறார். இந்த நாடகத்தை யூடியூப் சேனல் மூலியமாக உலகம் எங்கும் பரப்ப செய்கிறார். இதனால நம்முடைய தெருக்கூத்து கலைஞருக்கு நன்மைகள் நிறைய வருது. என்ன இதுக்கு முன்ன தெருக்கூத்து நம்ம நேரடியா பார்த்தாதான். இப்ப சேனல் கிராமிய தெருக்கூத்து செல்வம், யூடியூப் சேனல் கிராமிய தெருக்கூத்து செல்வம் சேனல், சவுந்தர் நாடக சபான்னா பட்டாளு வருது. அப்படியே அட்டிக்குனாயா? அப்படி எல்லாம் இப்போ நவீன காலத்துல இத்தனை நவீன முறையில வந்துருச்சு. ஆனா எல்லாரும் வீடியோ வச்சு எடுப்பாங்க. ஐயா செல்வம் ஐயா அவர்கள் விடிய 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 செல்ல கையில பிடிச்சு விடிய 8 மணி நேரமும் உட்கார்ந்து எடுத்து எந்திரிக்காத செல்வம் ஐயா அவர்கள் தன் கையில இருக்கும் செல்லை வைத்து இந்த தெருக்கூத்து நாடகத்தை ஒளிபரப்ப செய்கிறார். இந்த கோணைமலத்தாவட்டு வட்டத்தில் இந்த பாலமர்வன் சன்னிதானத்துல ஆடுற கூத்து, இந்த கோயில் நம்ம மக்கள் எல்லாருமே டிவி சேனல்லயே பாத்துக்கலாம். என்ன அதாவது புதன் வெள்ளி யூடியூப் சேனல் ஐயா அவர்கள் வேதா டிவியிலையும் பொதுக்கி டிவி வட்டத்தில் இருந்தவர்களே ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பாலமருவனுடைய அருளாலையும் நம்முடைய கிராமிய சரஸ்வதி நாடக சபா சார்பாகவும் ஐயா செல்வம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாலு நாள் ஆகுமா? போயிட்டு வருவா. ஆமா போயிட்டு வரணும். 4 நாள் சொன்னேன். நீங்க ஊரை விட்டு போனீங்கன்னா
ஆமா. நாய் நல்லா இருக்குமா? டேய், சொல்லிட்டுடா. ஒரு ஏக்கரா வித்துட்டு போகுது. நாய் அழகா இருக்குமான்னு கேட்டேன். டேய், நீ நாயை கூட விட மாட்டேன். போயிட்டு வாங்க. சென்று வருகிறேன். என்ன தேவனுக்கெல்லாம் தலைவனாக வரக்கூடிய மண்டான் ஒருவனை அழிக்கும்படி முடிவு செய்தால் தேவேந்திரனை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் பிடிச்சு விடலாம். ஏண்டா அங்கே அமர்ந்துதான் யார் யாரை எப்படி அழிப்பது என்ன செய்வது முடிவு செய்வது தேவேந்திரன். அதனால தேவனுக்கெல்லாம் தலைவன் யாரு? தேவேந்திர பகவான். புறப்பட